அமெரிக்கா தனது கட்டுப்பாடுகளை மீறியதைத் தொடர்ந்து இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் தான் மேற்கொண்டிருந்த அனைத்து கட்டுப்பாடுகளையும் இடைநிறுத்தியுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். ஹொர்முஸ் நீரிணை மீதான ஆதிக்கத்திற்கான மோதல் தீவிரமடைந்த நிலையில் மத்திய கிழக்கு முழுவதும் அமெரிக்காவும் ஈரானும் வெள்ளிக்கிழமை இரவும் தங்களது தாக்குதல்களை தீவிரப்படுத்தின. பொதுமக்களின் அத்தியாவசிய உள்கட்டமைப்புகள் மற்றும் இராணுவ இலக்குகளை குறிவைத்து இருதரப்பும் மாறி மாறி தாக்கிக் கொண்டன. இதில் பாலங்கள், நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் சேதமடைந்துள்ளன என தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலக எரிசக்தி விநியோகத்திற்கு மிக முக்கியமான ஹோர்முஸ் நீரிணை பாதையில் ஈரான் விதித்துள்ள கட்டுப்பாடுகளை தளர்த்துமாறு தெஹ்ரானுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கைகளை செயல்படுத்தும் விதமாக அமெரிக்கா தனது தாக்குதல்களை விரிவுபடுத்தியது. இதில் கூடுதல் பாலங்கள் மற்றும் எரிசக்தி நிலையங்கள் தாக்கப்பட்டன. அத்துடன் ஈரானின் முக்கிய துறைமுகம் ஒன்றில் இருந்த கோபுரம் ஒன்றும் இடிந்து விழுந்தது. இந்தியாவின் ஆதரவுடன் ஈரான் இயக்கி வந்த சாபஹார் துறைமுகம் அமெரிக்க வான்வழி தாக்குதல்களுக்கு தொடர்ந்து இலக்காகி வருகின்றது. துறைமுகத்திற்கு வரும் வணிக போக்குவரத்தை இந்த கோபுரம் கண்காணிப்பதாக ஈரான் கூறியது. ஆனால் இது ஈரானின் துணை ராணுவ படையான புரட்சி காவலர் படை அந்த நீரிணையில் உள்ள வணிக கப்பல்களை கண்காணிக்கவும் குறிவைக்கவும் பயன்படுத்தும் கடல்சார் கண்காணிப்பு அமைப்பின் ஒரு பகுதி என்று அமெரிக்காவின் மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்தது. இதற்கு பதிலடியாக மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க நட்பு நாடுகளின் மீது ஈரான் ஏவுகணைகளை ஏவியது. இதில் போரில் மத்தியஸ்தராக செயல்படும் கத்தார் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளும் அடங்கும். குவைத்தில் அந்நாட்டின் நீர் சுத்திகரிப்பு நிலையங்களில் ஒன்று சேதமடைந்தது. நீரிணை மீதான கட்டுப்பாட்டை மையமாக கொண்ட இந்த மோதலில் இந்த பகுதி பல நாட்களாக தொடர் தாக்குதல்களை சந்தித்து வருகின்றது. இடைக்கால போர் நிறுத்தம் முறிந்து போன நிலையில் 4 மாதங்களுக்கு முன்பு தொடங்கிய இந்த போர் எப்போது முடிவுக்கு வரும் என்பது குறித்த தெளிவான அறிகுறி எதுவும் இல்லை. ஈரானின் இராணுவ வலிமையை குறைப்பதை நோக்கமாக கொண்டு தொடர்ந்து 7வது இரவாக தாக்குதல்களை நடத்தியதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இரவு தெரிவித்தது. சமீபத்திய அமெரிக்க தாக்குதல்களில் 12க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் என்றும் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர் எனவும் ஈரான் அதிகாரிகள் கூறுகின்றனர். வெள்ளிக்கிழமை மேலும் உயிரிழப்புகள் மற்றும் காயங்கள் குறித்த தகவல்கள் வெளியாகின. அதேவேளையில் அமெரிக்க இராணுவ வீரர்கள் பலர் காயமடைந்துள்ளனர் என அமெரிக்க இராணுவம் ஒப்புக்கொண்டுள்ளது. நேற்று சனிக்கிழமை அதிகாலை வெளியிடப்பட்ட அறிக்கையில் ஹோர்முஸ் நீர்நிலையில் கன்னிவடிகள் வைக்கப்பட்ட பாதையின் வழியாக செல்ல முயன்ற 2 எண்ணெய் கப்பல்கள் வெடித்து தீப்பிடித்தன என ஈரான் இராணுவம் கூறியது. அது குறித்த கூடுதல் விவரங்களை ஈரான் வழங்கவில்லை. மேலும் அந்த தகவலை அமெரிக்கா மறுத்துள்ளது. இது பொய்யான தகவல் என்று அமெரிக்க மத்திய கட்டளை மையம் சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் போரை தொடங்கிய பிறகு கப்பல் போக்குவரத்திற்கான ஹோர்முஸ் நீரிணை பாதையை ஈரான் மூடியது. இது கச்சா எண்ணெயின் விலையை வெகுவாக உயர்த்தியதுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈரானுக்கு குறிப்பிடத்தக்க சாதகமான நிலையையும் அளித்தது. சர்வதேச கப்பல் போக்குவரத்து கண்காணிப்பு அமைப்பின் தரவுகளின்படி ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களின் எண்ணிக்கை 3 வாரங்களில் இல்லாத அளவிற்கு குறைந்ததால் வெள்ளிக்கிழமை கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு $86க்கும் அதிகமாக உயர்ந்தது. இது கடந்த ஒரு மாதத்தில் இல்லாத உச்சமாகும். வியாழக்கிழமை மாலை ஜனாதிபதி ட்ரம்ப் அமெரிக்க மக்களிடம் ஆற்றிய உரையில் போர் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் ஈரானிலும் நாம் பெரும் வெற்றியை பெற்று வருகின்றோம், அந்த முயற்சியின் பலன்களை மிக விரைவில் நீங்கள் காண்பீர்கள் என்று அவர் கூறினார். போர் தொடங்குவதற்கு முன் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து அமெரிக்கா அந்நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. வெள்ளிக்கிழமை அதிகாலை தெற்கு ஈரானின் ஹோர்முஸ்கான் மாகாணத்தில் உள்ள நெடுஞ்சாலை மற்றும் ரயில்வே பாலங்கள் மீது அமெரிக்க குண்டுகளை வீசியதாக ஈரான் அரசு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் உள்ள ஈரானிய கடற்கரை நகரமான பந்தர் ஹமீர் மீது இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. நெடுஞ்சாலை மற்றும் ரயில்வே பாலங்கள் மீதான தாக்குதல்கள் ஈரானின் முக்கிய துறைமுகமான பந்தர் அப்பாஸை, அந்நாட்டின் மத்திய பகுதி மற்றும் தலைநகர் தெஹ்ரானுக்கு செல்லும் சாலைகளிலிருந்து தொடர்பை துண்டிப்பதே இத்தாக்குதலின் நோக்கம் என தெரிகின்றது.
அமெரிக்க வான்வழி தாக்குதல்களின் போது மின்சார உட்கட்டமைப்பு மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டதை ஈரான் முதன்முறையாக வெள்ளிக்கிழமை ஒப்புக்கொண்டதுடன் அப்போது அந்நாட்டின் எரிசக்தி அமைச்சகம் தீவிர வெப்பத்தை எதிர்கொள்ளும் நாட்டின் தெற்கு மாகாணங்களில் கடுமையான வெயில் நிலவி வரும் சூழலில் மக்கள் மின்சார பயன்பாட்டை குறைக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. ஈரானில் கடந்த 7 நாட்களில் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களில் குறைந்தது 46 பேர் உயிரிழந்ததாகவும் 400க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக ஈரான் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதில் வெள்ளிக்கிழமை பாலம் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்த 8 பேரும் அடங்குவர். திங்கட்கிழமை முதல் மேலும் 13 அமெரிக்க படை வீரர்கள், 10 இராணுவ வீரர்கள் மற்றும் 3 கடற்படை மாலுமிகள் காயமடைந்துள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் ஒப்புக்கொண்டனர். ஆனால் கூடுதல் விவரங்களை அவர்கள் வழங்கவில்லை. போர் தொடங்கியதிலிருந்து அமெரிக்க படை வீரர்கள் 14 பேர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் 427 பேர் காயமடைந்துள்ளனர். இதேவேளை அமெரிக்கா தனது கட்டுப்பாடுகளை மீறியதைத் தொடர்ந்து இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் தான் மேற்கொண்டிருந்த அனைத்து கட்டுப்பாடுகளையும் இடைநிறுத்தியுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஈரானின் வெளியுறவு பிரதி அமைச்சர் ஹாசிம் ஹரிபாபாடி இதனை அறிவித்துள்ளதாக ஈரானின் ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கட்டமைப்பின் கீழ் அமெரிக்கா தனது அனைத்து கட்டுப்பாடுகளையும் மீறி அவற்றை செயல்படுத்தாமல் நிறுத்தி வைத்துள்ளதாக ஹாசிம் ஹரிபாபாடி குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவின் தொடர்ச்சியான தாக்குதல் நடவடிக்கைகள் காரணமாகவே இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஈரான் மேற்கொண்டிருந்த கட்டுப்பாடுகள் மற்றும் ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துதல் ஆகியவற்றை தற்காலிகமாக இடைநிறுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது நாடு தனது தற்காப்பு நடவடிக்கைகளில் முழுமையாக ஈடுபட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார்.